விடுகிறார்கள். தொடர் எலெக்ஷன்ல ஒரே ஒரு விஷயம் தான், எலெக்ஷன்ல அஜெண்டாவை யார் உருவாக்குகிறார்கள், எதை பேசு பொருளாக்குகிறார்கள் என்பதுதான் முக்கியம். டிஆர்யூ உருவாக்கிய அஜெண்டா, அந்த அஜெண்டா தான் பிஎல்பி போனஸ். 12 வருடங்களாக ஒரே போனஸ் 78 நாள். அந்த அஜெண்டா தான் என்பிஎஸ் யூபிஎஸ்ஐ வரவேற்றது. இவர்கள் ஏஆர்எஃப் எதிர்க்கவில்லை. அந்த அஜெண்டா தான் பயோமெட்ரிக்கு கையெழுத்து போட்ட ஏஆர்எஃப் என்எஃப்ஐஆர். அந்த அஜெண்டா தான் டிஆர்யூ விவாதித்த, டிஆர்யூ முன்வைத்த இந்த அஜெண்டாக்களை இவர்களால் மாற்ற முடியல, பேச முடியல. அதனால பேசுறான். டிஆர்யூ ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் என்பிஎஸ் வரவில்லை. 4 பக்கத்துக்கு நோட்டீஸ் போட்டு எல்லா தொழிலாளியும் அமைச்சிருக்காங்க. சார் ஒரே ஒரு விஷயம்தான், இப்போ நடக்கிறது ரயில்வே தொழிற்சங்க தேர்தலா, கேரள மாநில சட்டசபை தேர்தலா? சொல்லுங்க. ஜானகிராமன் என்ன பினராயி விஜயன் மாதிரி அங்கே போய் கேரளா முதலமைச்சருக்காக உங்ககிட்ட ஓட்டு கேட்குறானா? இல்லை கண்ணையா கேரளா சீஃப் மினிஸ்டராக ஓட்டு கேட்குறாரா? இல்லை ராகவையா சூரியபிரகாசமும் கேரளா சட்டசபைக்கு போகிற ஓட்டு கேட்குறாங்களா? ரயில்வே தொழிலாளி ஓட்டியா? ரயில்வே யூனியனை தேர்ந்தெடுக்க நீ எங்கேயா கேரளா பற்றி பேசியிருக்கிற? ஏன் கேரளா பற்றி பேசியிருக்கிற? இங்கே இருக்க சிஐடியு என்பிஎஸ் எடுத்து கோர்ட்டுக்கு போச்சு. இங்கே இருக்க சிஐடியு என்பிஎஸ்க்காக இன்ட்ரி மாடல் வாங்குச்சு. இங்கே இருக்க சிஐடியு டிஆர்யூ என்பிஎஸ் ஒர்க்கருக்காக இன்ட்ரி மாடல ஃபேமிலி பென்ஷன் இன்வாலிட் பென்ஷன் வாங்கி கொடுக்குது. இதை பற்றி பேசு. அங்கே இருக்க சிஐடி தப்பு பண்ணால் கேரளாக்காரன் பதில் கொடுத்தோமா? உனக்கே அதை பற்றி கவலை? பிஎஸ்என்எல் பற்றி பேசுகிறாங்க. பிஎஸ்என்எல்ல 80,000 பேர் விஆர்எஸ் போயிட்டாங்க. ஆமாம், 80,000 பேர் விஆர்எஸ் போக சொல்லி கவர்மெண்ட் பாலிசி. அங்கே ஐஎன்டிசி இல்லை, ஐஎன்டிசி இருக்குல்ல சார் பிஎஸ்என்எல்ல. என்ன பண்ணிச்சுவோம் ஐஎன்டிசி? பிஎஸ்என்எல் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் எம்ப்ளாயிஸ் யூனியன் தெருவில் இறங்கி போராடினா, தகராறு பண்ணா, ஸ்ட்ரைக் பண்ணா. ஆனால் ஸ்ட்ரைக் நடக்கும் போதெல்லாம் 1974 1960 காட்டி கொடுத்த அமைப்பு தான் இந்த எஸ்ஆர்எஸ் அமைப்பு. லாயல் ஒர்க்கால வேலைக்கு வாங்கின அமைப்பு தான் இந்த எஸ்ஆர்எஸ் அமைப்பு. அந்த லாயல் ஒர்க்கால வேலைக்கு வந்தவர் தான் திருவாளர் அண்ணன் கண்ணையா. மறக்காதீங்க. இவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரைக்கை பற்றி, போராட்டத்தை பற்றி பேசுறதுக்கான அருகதை இருக்கா? ஆனால் பிஎஸ்என்எல் போராடினாயா? ஸ்ட்ரைக் பண்ணான், அரசாங்கத்தை எதிர்த்து நிற்கிறான், இன்னைய வரைக்கும் தாக்கு பிடிச்சி நிற்கிறான். ஆனால் நீ என்ன பண்ண? அந்த பாதையில் தானே ரயில்வே கூட்டிட்டு போ பயணிக்க நீ பார்க்குற. உனக்கு என்ன யோகிதை இருக்கு அதை பற்றி பேச? உனக்கு அந்த யோகிதை இல்லையே. நீ என்ன ரயில்வேல 12 வருஷம் கீழ்ச்சி, அதை தானே இங்கே பேசணும்.